இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 2 நாட்கள் முன்னதாகவே தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் மழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் மழைப்பொழிவிற்கு முக்கியமான காரணமான தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு 2 நாள் முன்னதாக மே 30ஆம் தேதி தொடங்கியுள்ளது. லட்சத்தீவு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி சுமார் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச தொடங்கியுள்ளது. இதனால் தெற்கு கேரள பகுதிகளில் செவ்வாய்க்கிழமையன்றே மழை பெய்ய தொடங்கியுள்ளது. முன்னதாக தொடங்கியுள்ள பருவமழையால் கேரளாவில் பல இடங்களில் மிதமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய தொடங்கியுள்ளது. காற்றின் வேகத்தால் ஒரு சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கேரளாவில் தொடங்கும் பருவமழை படிப்படியாக தமிழ்நாட்டின் குமரி, நெல்லை, தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக பயணித்து ஆந்திராவின் கடலோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும். இதனால் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களின் உள் மாவட்டங்களில் முன்கூட்டியே மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களிலும் ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல் பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் இந்த ஆண்டு சராசரி அளவை விட அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் 96 விழுக்காட்டிற்கும் குறையாமல் மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.